வெஜிடபிள் போட்டு மசாலா ரைஸ் செய்ய போகிறேன். ஒரு 2 கப்பு அரிசி வேக வச்சு வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. 1 ஸ்பூன் நெய். இதில் ஒரு 2 கிராம்பு போட்டுக்கோங்க. ஒரு பட்டை, கொஞ்சம் முந்திரி பருப்பு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பீன்ஸ் 1 கப்பு, கேரட் 1 கப்பு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு 1 கப்பு. இப்போ கொஞ்சம் அரை வேக்காடு வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு தக்காளி சேர்த்துறோம். அப்புறம் காய்க்கு தேவையான உப்பு போட்டு. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. ஒரு அரை ஸ்பூன் மல்லிப்பொடி, அரை ஸ்பூன் தனி வத்தப்பொடி, கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சம் கறி மசால் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி. தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சமாக வேகட்டும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றினா நம்ம பச்சை வாடைலாம் போயிடும், மசாலாவோட உள்ள பச்சை வாடை. இப்போ நம்ம சாதத்தை அதோடு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நேரெலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இனிமே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சே சாதத்தை கிளறிடுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மசாலா ரைஸ் ரெடி. subscribe பண்ணுங்க, bell symbol press பண்ணுங்க. Thank you.